பீகாரில் புதிய அரசு அமைப்பதற்கான பணிகள் வேகம் எடுத்துள்ள நிலையில் 10வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் கடந்த 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெற்றது. தொடர்ந்து 14ஆம் தேதி நடந்த வாக்கு எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கூட்டணி 202 தொகுதிகளை கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. 18வது புதிய சட்டமன்றத்தை அமைப்பதற்கான அறிவிப்பாணை நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் புதிய அரசு அமைப்பதற்கான பணிகள் வேகம் எடுத்துள்ளன. நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சர் பதவியில் அமர்த்த தயக்கம் காட்டி வந்த பாஜக ஒரு வழியாக அவருக்கு முதலமைச்சர் பதவி அளிக்க சம்மதம் தெரிவித்தது. மேலும் கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் அமைச்சர் பதவி அளிக்க முடிவு செய்யப்பட்ட நிலையில் நிதிஷ்குமார் பதவியேற்பு விழா 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பாட்னா காந்தி மைதானத்தில் விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் நிதிஷ்குமார் 10வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார்.